எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரிக் கலெக்ஷன் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்ற சப் இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு, அரே லிஸ்ட்டும் லிங்க்டு லிஸ்ட்டும். ஸோ இந்த ஜென்ரிக் கலெக்ஷன் நான் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஜென்ரிக் கலெக்ஷனை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜென்ரிக் கலெக்ஷனால் நம்ம எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனை எப்படி நம்ம ஜென்ரிக் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரே லிஸ்ட் கலெக்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அரே லிஸ்ட் கலெக்ஷனு போத் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸை அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம பேசியிருந்தோம். கரெக்டாக? ஸோ ஒரு அரே லிஸ்ட் கலெக்ஷன் நான் A1 = நியூ அரே லிஸ்ட் ஆஃப்னு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, அந்த A1ன்ற அரே லிஸ்ட் போத் ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, டபுள், கேரக்டர், பூலியன் எந்த வேல்யூவாக இருந்தாலும் ஒரு அரே லிஸ்ட் கலெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அதே மாதிரி அந்த ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் அப்படி ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுற ஒரு கலெக்ஷனை நம்மளால் டைப் கேஸ்ட் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து கெட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃபான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை மாடிஃபை பண்ணியிருப்போம், டவுன் கேஸ்ட் பண்ணி. ஸோ இந்த டைப் கேஸ்டிங் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜென்ரிக் கலெக்ஷனில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரிக் கலெக்ஷன் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்ல வரேன்னா, அரே லிஸ்ட்டுன்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது A1 அப்படின்னா, அந்த அரே லிஸ்ட் இது வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிச்சா? ஆனால் அதை நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு அப்படின்னா, அரே லிஸ்ட் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீ என்ன டைப்புன்றதை நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நீ இன்டீஜரா, ஃப்ளோட்டா, டபுளா, அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இன்டீஜர்னா இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பைல் டைமில் ரெக்டிஃபை ஆகிடும்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பாருங்கள், அரே லிஸ்ட் நான் கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அரே லிஸ்ட் இன்டீஜர் A1 = நியூ அரே லிஸ்ட் ஆஃப்னு. ஸோ அப்போ இந்த A1ன்ற ஒரு அரே லிஸ்ட்டுக்குள்ளே என்னால் இன்டீஜர் வேல்யூஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுதான் ஜென்ரிக் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த A1ன்றது ஒரு ஜென்ரிக் கலெக்ஷன். சப்போஸ் நான் A1.add of 100ன்னு தரேன், வேலிடு. A1.add of ஹலோன்னு தரேன் டபுள் கோட்ஸில், அது வேலிடா? ஸோ அப்போ நம்ம கம்பைலே ஆகாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரிக் கலெக்ஷனோட ஒரு பெனிஃபிட். ஓகே. ஸோ அதோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. எ கலெக்ஷன் விச் கேன் அலோ ஒன்லி ஹோமோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதை தான் நம்ம ஜென்ரிக் கலெக்ஷன்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ் என்ன, கலெக்ஷன் நேம், உள்ளார என்ன டைப்பு, தென் கலெக்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள், நியூ அந்த கலெக்ஷன் டைப் ஆஃப், திருப்பி இங்கே என்ன டைப்போ அதை போட்டுக்கணும். ஒரு சர்டைன் வெர்ஷனுக்கு அப்புறம் ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜென்ரிக் கலெக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கே நான் போட்டிருக்கலையா, இதுவுமே வேலிட் தான். எப்படின்னா, ஸோ லிங்க்டு லிஸ்ட் கலெக்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு பேர் நியூ லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு வெறும் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் கூட நம்ம எம்டியாக கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டைப்பை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.7 வெர்ஷன்லேருந்து அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது 2 சின்டாக்ஸுமே வேலிட் தான். ஸோ ஜென்ரிக் கலெக்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு அரே லிஸ்ட் கலெக்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அரே லிஸ்ட் இன்டீஜர் A1 = நியூ அரே லிஸ்ட் ஆஃப். அப்போ இந்த A1ன்ற ஒரு அரே லிஸ்ட் வந்து ஒன்லி இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் நான் ஒரு ஃப்ளோட்டோ இல்லை டபுளோ இல்லை பூலியனோ இல்லை கேரக்டரோ ஸ்ட்ரிங்கோ இந்த எல்லா டைப்புமே இதை அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்கான இன்டீஜருக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஜென்ரிக் அரே லிஸ்ட். ஓகேவா? இப்போ நான் A1.add of 19ன்னு தரேன், வேலிடு. 10ன்னு தரேன், 20ன்னு தரேன், 35 தரேன், எல்லா இன்டீஜர் வேல்யூஸுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ 19, 10, 20, 35. ஓகேவா? ஸோ 0, 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி நான் டைப் கேஸ்டிங் கான்செப்டை அவாய்ட் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சம்முன்னு நான் ஒரு கவுண்டர் வேரியபிள் இங்கே நான் வச்சுருக்கேன். சம் அப்படின்னு வச்சு நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் அரே லிஸ்ட்டை வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறேன் 0th எலமெண்ட்லேருந்து அரே லிஸ்ட்டோட சைஸ் -1 வரைக்கும். ஸோ இப்போ கடைசி எலமெண்ட் வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம் லூப் வச்சு. இது வரைக்கும் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், A1.get of iன்னு கொடுத்தோம். அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள்கிட்ட தானே நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில் ஹெட்ரோஜினியஸ் கலெக்ஷனாக இருந்துச்சு, அதாவது நிறைய டேட்டா டைப்ஸ் மிக்ஸாக இருந்துச்சு. கரெக்டாக? ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரிக் கலெக்ஷன்ன்றதுனால இங்கே அந்த பிரச்சனையே வராது. 5 எலமெண்ட் இருக்குன்னா 5மே இன்டீஜர் தான். ஸோ அதனால் வந்து நான் டைப் கேஸ்டிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம்.
அப்போனா நான் இங்கே கிரியேட் பண்ண போகிற வேரியபிளே இன்டீஜர் வேரியபிளாக தான் இருக்க போகுது. ஸோ இன்டீஜர் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு a1 டாட் கெட் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம தரோம். ஸோ அப்போ இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை கொண்டு வந்து தரோம். ஸோ 19 ஐடி அப்படி ஐடிஆர் அப்படின்ற வேரியபிள்குள்ளே இப்போதைக்கு 19 வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம உள்ள வரோம் 19 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும் அதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அது 19ன்றது ஒரு ஈவன் நம்பர் இல்லை. ஸோ அப்போ ஸ்கிப் ஆயிரும். 10 ஒரு ஈவன் நம்பரா, ஆமாம். ஸோ அப்போ 10 ஈவன் நம்பர்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 தந்திருக்கேன். அப்போ நம்ம சம் வந்து 0லேருந்து 10ஆக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20யும் ஒரு ஈவன் நம்பரா, அப்போ 20 வந்து சம் வந்து 30யாக அப்டேட் ஆகிக்கும். தென் 35 ஆட் நம்பர், ஸோ அது ஸ்கிப் ஆகிக்கும். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்றது அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல அந்த டைப் காஸ்டிங் கான்செப்டை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு அதை போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை இன்டீஜராக மாற்றலை, டேரெக்டாக இன்டீஜர் வேரியபிளுக்கே நான் அசைன் பண்ணிட்டேன். ஏன், இது ஏன்னா ஒரு ஜென்ரிக் கலெக்ஷன். ஸோ இங்கே அந்த பிரச்சனையே வராது. ஸோ அதான் நான் இங்கே நோட்டாக கொடுத்துருக்கேன். நம்ம ஜென்ரிக் கலெக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ டைப் காஸ்டிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.